நீங்கள் அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆர்டிக்கலு. சார், என்ன கேட்டிருக்கு இந்தியாவினுடைய ஐடி அமைச்சகம்? என்ன செய்தி, புலனாய்வு செய்தி பிபிசி விரிவாக வெளியிட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியும் சார், ப்ளீஸ். அதாவது சார், இந்தியாவில் குறிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பாப்புலரான, உலகம் முழுக்கவே ரொம்ப பாப்புலரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அதை தான் வந்து ஹெவியாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அங்கேருந்து ஆபாச வீடியோக்கள் போடுவது, அதே சமயம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு மாடலில் கொண்டு வந்தது, அரைகுறை ஆடைகளோட நாடுவது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ என்ன இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் பேக் ட்ராக் பண்ணி இதை ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து கிளிக் பைட்டுகளுக்கும் வந்து, அதாவது வேறு வேறு தளங்களுக்கு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, அத்தனை வெப்சைட்டுக்கும் வந்து ஆதாரம் அண்ட் டிராபிக் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தளமா இப்ப இன்ஸ்டாகிராம் மாறி இருக்கு. பல்வேறு இன்ஃபுளுசர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல தங்களுடைய ப்ரொஃபைலை வச்சுக்கொண்டு யூஎஸ்ல செயல்படக்கூடிய பல பான் வெப்சைட்டுகள் ஆர் ஃபேன்ஸ் வெப்சைட்டுகள்ல வந்து அவங்கள லாகின் பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல சில பேரோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா அவங்களோட பயோலே லிங்க் இருக்கும். அவங்க வீடியோ போடுறது, ஆடியோ போடுறது எல்லாமே வந்து அந்த இணையதளங்களுக்கு ரசிகர்களை ஈட்டு செல்வதற்கு தான். ஒண்ணு. ரெண்டாவது, இத ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட சைனீஸ் ஆப்புகள் வந்து நம்முடைய இந்தியாவிலே இப்போதைக்கு உலவிக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்புகளுக்கு சரியான முறையான ஒரு டேட்டாவும் கிடையாது, டேட்டா ஷேரிங் பாலிசியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஒரு கட்டத்துல இப்ப என்ன லெவல்ல போயிட்டு இருக்குன்னா, இப்போ இருக்கிற ஒரு சீரியஸ் இஷ்யூ, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மொத்தம் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பெண்களுக்கு ரேங்க் வாரியா போட்டு ஷோ பண்ணக்கூடிய லெவலுக்கான சில ஆப்புகள் இருக்கு. வெறும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு முதற்கொண்டு வந்து யாருன்னே தெரியாத ஆண்களோட பேசுறதாகட்டும், பழகிறதாகட்டும், ரீசார்ஜ் பண்ணதாகட்டும் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பணம் இங்க வந்து செலவழியுது. இன்னொரு பொருளாதார ரீதியா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணம் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரீசார்ஜ் ஆனா வந்து டாக்ஸபிள் இன்கமா வந்துடும், அரசுக்கும் வந்து எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு வந்துடும். ஆனா இது எல்லாமே பல்வேறு தரப்பட்ட ஏஜென்சிகள் மூலயமா நடக்குது. சோ அந்த பணம் எங்க போகுதுன்னு ஒரு 2-3 லெவலுக்கு மேல நம்மளால ட்ராக்கே பண்ண முடியல. இது ஒரு பேரலல் எக்கானமியாவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இணைப்பு ஏற்படுத்தப்படக்கூடிய இடமா இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதே போல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு பயோல பல லிங்க்ல, டெலகிராம் லிங்க் ஆகட்டும், டெலகிராம்ல இருக்கக்கூடிய பல குரூப்புகள் ஆகட்டும், எல்லாவற்றுக்குமே இன்ஸ்டாகிராம் தான் வந்து ஒரு பாலமா செயல்படுது. இந்த பாலத்தை பத்தி கேட்பதற்காக தான் குறிப்பா இந்திய ஐடி அமைச்சகம் என்னென்ன மாதிரியான ரீல்களை வந்து இது வரைக்கும் வந்து நீங்க அலோவ் பண்றீங்க, உங்களுடைய அடல்ட் கண்டென்ட் ஃபில்டர் என்னென்ன, அதை எப்படி நீங்க வந்து அடல்ட் கண்டென்ட் ஃபிளாக் பண்ணா அதை எப்படி நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க, அண்ட் கண்டென்ட் எப்படி எல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்றீங்க, இது வரைக்கும் எத்தனை கண்டென்ட் ரிமூவ் பண்ணிருப்பீங்க, இந்த கண்டென்ட்னால யார் யார் எவ்வளவுக்கு எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு, என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு ஒட்டுமொத்த டேட்டாவையும் தான் கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பா ஏன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து தெளிவா குழந்தைகளை இன்ஃபுளுசர்களா பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் இப்ப வந்து வந்துருச்சு. எந்த இடத்துலயும் வந்து இப்ப குழந்தைகளோட வந்து வீடியோ போடுறத வந்து ஒரு ஊக்குவிக்கிற செயல் மாதிரி இப்ப ஆயிப்போச்சு. குழந்தைகளை பத்தி வந்து இப்போ அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துற மாதிரி, சில சமயம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைய வந்து பட்டுன்னு அடிக்கிற வீடியோவே ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரியான சிக்கல் அது ஒரு கட்டத்துல வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலு மீம்ஸ்னு ஒரு ஃபேமஸ் பேஜ் இருந்துச்சு சார் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல. அந்த குறிப்பிட்ட பேஜ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை விட்டுறதாக வந்து டெலகிராம்ல விட்டுறதுக்கு இன்ஸ்டாகிராம பயன்படுத்திருக்காங்க. அதுக்காக கோவை சைபர் கிரைம் போலீஸும் வந்து கேஸ ஃபைல் பண்ணி எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அரசியவும் பட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கோவையில இருந்து செயல்பட்ட ஒரு நபர். நம்மை சுற்றி இன்ஸ்டாகிராம ஒரு கிளிக் பைட்டா யூஸ் பண்ணி 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருகிடுச்சு. ரேஞ்ச் ரொம்ப பெருகிட்டதால ஆட்டோமேட்டிக்கா அதோட ரீச்சும் ரொம்ப பெருகிட்டு, இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆபாச வீடியோக்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி பட்ஜெட் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு சார். அன்அக்கவுண்டட் மணியா மட்டும். ஆமா சார். இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 கோடி இந்த துறையில புழங்குகிறது. அதுவும் கோவிடுக்கு அப்புறம், ஏன்னா வந்து பாலியல் தொழில வந்து அது மற்ற மாநிலங்கள் ரெகுலைஸ் செய்யப்பட்டாலும் அந்த செய்யக்கூடிய ஆட்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய வருமானம் குறைஞ்சு போனதாலையும் அவங்களும் இந்த மாதிரியான ஆப்புகள்ல வந்து ஷோ பண்றதாகட்டும், இல்ல பல்வேறு ஆண்களோட பேசுறதுன்னு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போயிடுச்சு. இன்னொன்னு,
கோவிட்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து இதையும் வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஆப்ஷனா பாக்குறாங்க. எல்லாத்தையும் விட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, சென்னை தவிர்த்து தமிழகம் முழுக்க இயங்கக்கூடிய மினி ஃபைனான்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, டெய்லி தண்டல் இந்த மாதிரியான ஆட்கள், அவங்கள்ட்ட கடன் வாங்கின சிலரையும் வந்து இந்த மாதிரியான ஆப்புகள்ல வந்து நீ போய் பேசு, நீ போய் இந்த மாதிரி பண்ணு, ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டு அவர்கள் சுரண்டப்படுவதும் இப்போது நடந்துட்டு இருக்கு சார். இதுல ஒரு குறிப்பிட்ட ரீதியில சமீபத்துல ஒரு 3-4 கொலை கூட இது சம்பந்தமா நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. ஓகே 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 பேசலாம் சார். சார் தனசேகரன் சார் வணக்கம். தனசேகரன் சார் ஆமா, கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் மெட்டா வந்து $200 பில்லியன் வந்து 2015 மட்டும் அவங்களுடைய ரெவென்யூ வந்து வெறும் $1 பில்லியன் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மாத்திரமே அவர்கள் லாபம் அடைந்திருப்பதாக சொல்கிறது. சார் இது அவங்க லாபம் அடைந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மெட்டா மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு இன்னைக்கு வந்து காமர்ஸ் வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது சார். மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்குது. பல இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக மாறி இருக்கிறாங்க. அதனால இது இன்னைக்கு வந்து இது எந்த அளவுக்கு சமூகத்தில் வந்து சீரழிவை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு பலரை வந்து பொருளாதார ரீதியாகவும் உயர்த்தி இருக்கிறது. சார் இது எல்லாவற்றையும் பார்த்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு அரசாங்கம் இருக்கிறதா, இல்லை இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய இந்த புகார் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இதை பேன் பண்ணக்கூடிய கட்டத்திற்கு நகர்த்திட்டு போக வேண்டியது அவசியமா? சார் இதை வந்து 2 விஷயமா பார்க்கலாம் சார். ஒண்ணு வந்து அவங்கள தங்களை பர்சனல் பிராண்டிங் பண்றதுக்கும் தங்களுடைய பொருட்களை விற்பதற்கும் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் வந்து இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறாங்க. உண்மை. இப்ப நம்ம சொன்னதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணவங்க வந்து கம்மி, நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனவங்க தான் அதிகம். ஓகே, பிரியாணி கடை போடுறேன், யூடியூபர் ஆகுறேன், அதே போல நான் வந்து ஒரு குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறேன்னு இன்ஸ்டாகிராம்ல வர ஆட்ஸை பார்த்து அவன் இன்ஃபுளுசர் ஆயிட்டான், நான் இன்ஃபுளுசர் ஆகுறேன் அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு லேடி வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்கி மும்பைல வந்து நான் வந்து யூடியூப் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறேன்னு 1 வருஷம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு இது எனக்கு ஒத்து வராது, இது என்னால முடியாது அப்படின்னு விட்டுட்டு போன கதைகளும் இருக்கு. இன்ஸ்டாகிராமால வந்து அந்த ஒரு சக்சஸ் நம்ம பாக்குறோம், பட் 100 ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கு. அதனால அவங்க மனநலன் எல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களோட பினான்சியலா வந்து ஸ்டேபிளாவும் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனநலையும் பாதிக்கப்படுது. எல்லாத்தையும் விட இப்ப என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறா சார், 2 செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிறகுற குழந்தையுமே செலிபிரிட்டி ஆகி பேஜ் ஓபன் பண்ணிடுறாங்க. ஆஸ் பர் த லீகல் ரெக்குயர்மெண்ட் பிரகாரம் நீங்க வந்து 1 வயசு 16 வயசு குறைந்த மகனோ மகளோ எந்த குழந்தைக்கும் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண கூடாதுன்றது ரூலு. ஆனா அந்த குழந்தைய போட்டோவை போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பேஜ், அந்த குழந்தை சம்பந்தமான அப்டேட் மட்டும் வரும். அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து, காது குத்துறதுல இருந்து, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுல இருந்து. ஏன் சார் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை வந்து உச்சா அடிச்சிட்டான்னு வீடியோ போட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அது ஒரு நார்மலான விஷயம் சார். அந்த குழந்தையும் சேர்த்து ஒரு செலிபிரிட்டி இதுல வளர்க்கும் போது அந்த குழந்தையால வந்து ஒரு காமன் பீப்புளோட எப்படி இன்டராக்ட் பண்ண முடியும்? அந்த குழந்தைக்குமே அது சிக்கல் தான். ஏன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு 8 வயசு பொண்ணு வந்து அந்த அமைச்சருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. 2 நிமிஷம் வீடியோ 81 கட்டு சார். அந்த யாரு அப்படின்னு அந்த குழந்தையோட தகப்பனார பார்த்தோம்னா அவர் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏவோட வேலை செய்யறவர். அவர் தன்னுடைய பொண்ணு, அதாவது 8 வயசு பொண்ணு ஒரு மார்க்கெட்டிங் டூலா பயன்படுத்தி இருக்காரு தன்னுடைய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக. ஓகே, புரியுது. நம்ம இன்ஸ்டாகிராம தடை பண்ணணும்னா தடை பண்ணணும். யாருக்கு? 16 வயது அதாவது 16 வயது குறைவான எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆர் வீடியோ ஆர் டிஜிட்டல் லிட்ரஸியை பத்தி நம்ம பாடம் எடுக்கணும். அதனால நம்ம அதை அவங்களுக்கு தடை பண்ணணும். ஏன்னா நாளைக்கு அந்த பொண்ணு வளர்ந்து வரும்போது அந்த கட்சியே இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அந்த நபர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா டிஜிட்டல் மீடியால அது சுத்திக்கிட்டே இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல she will feel bad. ஓகே. அதே சமயம் அவளுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்படுவாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஸ்கூல் போறீங்க, ஸ்கூல்ல வந்து அந்த பொண்ணு அந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேருது, என்னம்மா இந்த மாதிரி பேசியிருக்க அப்படின்னு அந்த குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களை புள்ளி பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே நடக்குது. சரி, இப்படி ஒதுக்கி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சமூகத்துல வந்து டிஃபரெண்டா நடக்குது. அந்த குழந்தைய கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வித்தியாசமா இருக்கு.
அதாவது செலிபிரிட்டி குழந்தை ஒண்ணு இருக்குன்னா அந்த குழந்தைய சுத்தி தன்னுடைய குழந்தை வளரணும். தான் குழந்தையும் செலிபிரிட்டி ஆயிட்டாதா, அந்த குழந்தையோட வீடியோ எடுத்து நம்ம வந்து செலிபிரிட்டி ஆயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் குழந்தைகளை ஒரு விற்பனை பொருளா மாத்திக்கிட்டு வராங்க. இந்த தடுக்கணும் அப்படின்னா 16 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தையோட வீடியோவும் சரி, ஆடியோவும் சரி, அட் எனி ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் இதுல வீடியோ, ஆடியோ எதுவுமே வரக்கூடாது. அது அந்த குழந்தைகளுடைய நலன் சார்ந்து இத ஒரு சட்டமா கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் சார். இத பண்ணாம நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாலியல் வீடியோ மட்டும் இல்ல, நாளைக்கு வந்து குழந்தைகள் மீதான வன்முறை வந்து வீடியோவா வரும். நாளைக்கு அந்த குழந்தை வன்முறையில ஈடுபடுற வீடியோவும் வரும். அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான செயல்களும் வரும். இதனால வந்து சமூகத்துல வந்து புல்லிங் நார்மல் ஆக்கப்படும். அதே போல வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிறது, ஏன் சார் சின்ன பசங்க சண்டை போடுறது இதெல்லாம் இப்ப வீடியோவே எடுத்து போட ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருச்சுன்னா நாளைக்கு சொந்த பசங்களே அடிச்சுக்க விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஓகே 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 பேசலாம்.